மறைந்த கேப்டன் விஜயகாந்தோட முதல் மகன் அரசியல்ல தீவிரம் காட்டி வராரு. அவரோட ரெண்டாவது மகன் சண்முகப்பாண்டியன் படங்கள்ல நடிச்சு வராரு. சண்முகப்பாண்டியன் படைத்தலைவன்ற படத்துலயும் நடிச்சிருக்கிறாரு. பல வருடங்களா இந்த படத்தோட படப்பிடிப்பு நடைபெற்று வந்த நிலையில ரிலீஸுக்கும் தயாராகி இருக்கு. சமீபத்தில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழாவில் பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தாங்க. அப்போ சண்முகப்பாண்டியன் கிட்ட வடிவேலு பத்தி கேள்வி கேட்கப்பட்டுச்சு. அதுக்கு அவர் என்ன பதில் அளிச்சிருக்கிறாருன்னா, வடிவேலு சாருக்கு ஆரம்பத்துல அப்பா உதவிகளை செஞ்சிருக்காரு, ஆனா அவருடைய திறமையால தான் முன்னுக்கு வந்தாரு. அப்பாவை விமர்சனம் செஞ்சு பேசினது தப்பு தான், அது எங்களுக்கு வருத்தத்தையும் கொடுத்துச்சு. வடிவேலு சார் இப்படி பேசியதால அப்பாவும் முதல்ல வருத்தப்பட்டாரு. பிறகு சரி, அவனோட நிலைமை எப்படியோ அதனால தான் அவன் அப்படி பேசிட்டான், விட்டுருங்கன்னு சொன்னாரு. அப்பா அப்படி சொன்ன பிறகு நாங்கள் பேசக்கூடாது. அப்பா ஏதாவது டென்ஷனாக இருந்தால் கூட வடிவேலு சாரோட காமெடியை தான் பார்ப்பாரு. என்னோட படத்துலையும் வடிவேலு சாரை நடிக்க வைக்கத்தான் நினைச்சோம். அப்பாவும் ஓகே சொன்னார். ஆனால் எனக்கும் அவருக்கும் வயசு வித்தியாசம் அதிகமாக இருக்கிறதால அவர்கிட்ட பேசலை. வடிவேலோட பட வாய்ப்புகளை அப்பா தடுத்ததே இல்லை. ஏதாவது வாய்ப்பு வந்தால் கூட வடிவேலிடம் பேசி பாருங்கன்னு தான் அப்பா அனுப்பி வைப்பாங்கன்னு சண்முகப்பாண்டியன் பேசியிருக்கிறாரு. இப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட ஒரு நல்ல மனிதரை நம்ம எல்லாருமே இழந்துட்டோங்கிறது தான் உண்மை.